18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நான் சொல்றத கேட்ட சரியா 1 மணி நேரத்துல உனக்கான நல்ல செய்தி. நீ ஜெயிச்சிட்ட. நீ நினைச்ச காரியம் நடக்க போகுதுன்ற நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகுது என் செல்லமே. இனிமே எந்த நொடியும் எந்த நாளுமே சரியான நேரம் வரட்டும்னு காத்திருக்காம நீ வெற்றி பெறுவதற்கான நேரத்தை நீயே உருவாக்க முயற்சி செய். ஏன்னா நேரம் உனக்காக காத்திருப்பது கிடையாது. அப்புறம் நீ மட்டும் ஏன் நல்ல நேரம் வரட்டும்னு காத்திருக்கிற? எதை செய்யறதா இருந்தாலும், எதை யோசிச்சாலும், எதை திட்டம் போட்டாலும் அதை உடனே சரியாக செய்ய தொடங்கிவிடு என் செல்லமே. எப்பவுமே ரொம்ப யதார்த்தமா இருக்கக்கூடிய நீ எந்த இடத்துல எதை பேசணும், யாருக்கிட்ட எதை சொல்லணும்னு தெரியாம மனசுல பட்டதையெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிடுற, எல்லாத்தையும் பேசிடுற. அதனால உன் வாயே உனக்கு முதல் எதிரியாக மாறி உன்னை கெட்டவனாக ஆக்கவும் செய்து கெட்டவனாக காட்டவும் செய்து எல்லா இடங்களிலும் பேசிக்கிட்டே இருக்காம முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் இருக்க பழகு. ஏன்னா உனக்கான நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு உன் வாயே பிரச்சனையாக மாறிவிடுகிறது என்றதை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில எல்லா மனிதர்களுமே பணம் சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கை நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்குறாங்க. இந்த பணம் சம்பாதிக்கிற போராட்டத்துல எல்லாருடைய அழகான குணமும் நல்ல குணமுமே கூட மாறி போயிடுது. நல்லவங்களா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பணம் தான் வாழ்க்கை, பணம் சம்பாதிச்சாதான் இங்க மதிப்பு கிடைக்கும், பணமே பிரதானம்னு தெரிய வரும்போது நல்ல குணத்தையெல்லாம் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு சுயநலத்தோடும் கெட்டெண்ணங்களோடும் ஏமாற்றும் குணத்தோடும் மனிதன் பலவிதங்கள்ல தப்பான வழியில வாழ நினைக்கிறான். இங்கு பணம் இருப்பவனை தான் எல்லாரும் பெரிய ஆள்னு சொல்றாங்க. அதெல்லாம் சரிதான். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் பணத்தை பார்க்க மாட்டேன் தவிலமே, குணத்தை மட்டும் நான் பார்ப்பேன். எப்பவுமே நீ ஜெயிக்கணும்னு நீ நினைச்சினா அடுத்தவன்கிட்ட எந்த வேலையும் கொடுத்து செய்ய சொல்றதை விட்டுட்டு அவன் இப்படி செஞ்சுட்டானே அப்படி செஞ்சுட்டானேன்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு உன் வேலைகளை நீயே செய்ய பழகி கொண்டால் எந்த நேரத்திலும் துன்பமில்லாமல் உன்னால வாழ முடியும். இங்கு ஒரு சிலர் அடுத்தவங்களை குறைச்சு மதிப்பிட்டு அவர்களை சுலபமாக காயப்படுத்தியும் விடுறார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம், யாரை என்ன வேணா சொல்லலாம், என்ன வேணா செய்யலாம்னு ஆணவத்தில் ஆட வேண்டாம். காலம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த கருப்பசாமி நானும் அப்படி தப்பா நடக்கிறவங்கள, ஆணவத்தோட அதிகாரத்தோட தவறு செய்யறவங்கள சும்மா விட்டு வைக்க மாட்டேனேன்னு செல்லமே. உனக்கு எல்லாமே புரியுறதுனால புரியாதவங்க கிட்ட எடுத்து சொல்லலாம் நினைச்சு முயற்சி செய்யற. ஆனா உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? யாரை நீ ஒண்ணுமே தெரியாத அப்பாவி நினைக்கிறியோ, யாருக்கு எதுவுமே தெரியாத நல்ல மனசு உள்ளவங்க, நல்ல குணம் உள்ளவங்க, யதார்த்தவாதி நினைக்கிறியோ, அவங்க பல விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு தான் புரியாதவங்க போல நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற உண்மைய முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. உனக்கு என்ன தெரியுமோ அதை கொண்டு உன் வாழ்க்கையை வாழு. அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறேன் முயற்சி செஞ்சு உன் வாழ்நாள் காலத்தை வீணாக்காதே என் செல்லமே. ஒரு சிலர் தன்னை பெருமையா பேசணும், எல்லாரும் தன்னை தான் பாராட்டணும்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவன் என்ன செஞ்சாலும் அதை மட்டம் தட்டி பேசுவார்கள். அப்படி இன்னொருவனை குறை சொல்லி தன்னை பெருமையாக காற்றிக்கொள்ள நினைக்கும் மனிதர்களிடமிருந்து நீ சண்டை போடுவதை விட விலகி நிற்பதுதான் சிறந்ததாக இருக்கும். யாரோ உன்னை எதுக்காகவோ குறை சொல்றாங்கன்னா அவங்களுக்கு உன் மேல அது பயமாக கூட இருக்கலாம், அல்லது உன் மேல இருக்கக்கூடிய போட்டி பொறாமையாக கூட இருக்கலாம். உன்னை எதிர்த்து நிற்கும் மனிதர் எவரையுமே நல்லவங்க, சரியானவங்க, திறமையானவங்கன்னு யோசிக்காதே. அவர்களிடம் எதிர்த்து சண்டை போடுறதை விட கொஞ்சம் விலகி நின்று அவங்க எதுக்காக இப்படி செய்கிறாங்கன்னு யோசிச்சினா பல உண்மைகள் உனக்கு புரிய வரும் என் செல்லமே. அப்படி உன்னை புரிஞ்சுக்காதவங்களை நினச்சி நீ கவலைப்படவே வேணாம். ஏன்னா அவங்க எதுவுமே தெரியாமல் செய்யலை. அவங்க உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்கள மீறி நீ ஜெயிச்சிடக்கூடாது, நீ நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்னு அவர்களுக்கான நியாயத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க. இதையெல்லாம் கண்டுக்காம உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை செய்ய ஆரம்பி என் செல்லமே. எப்ப பார்த்தாலும் எதையாவது செய்யும் போதும் அல்லது யார் வீட்டுக்காவது போகும்போதும் அல்லது எதையாவது கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அவங்க என்ன நினைப்பாங்களோ, தவறா நினைச்சிருவாங்களோன்னு எதுக்காக நீ பயந்து பயந்து வாழ்கிறாய்? நீ அவங்களுக்காக இப்படி யோசிக்கிறியே, அவங்க என்னைக்காவது உன்னை பார்த்து உனக்காக பயந்து வாழ்கிறார்களா? அவங்க உன்னை பற்றி யோசிக்கிறது கூட கிடையாது. ஆனால் நீ தான் எல்லாருக்காகவும் அவங்க என்ன நினைப்பாங்களோ,
இவங்க என்ன சொல்லுவாங்களோ, நம்மளை தப்பவா நினைச்சுக்குவாங்களோ, நம்மளை மதிப்பு குறைவா மட்டமா நினைச்சுப்பாங்களோன்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் பயந்து பயந்து செய்யற. போதும், அடுத்தவங்களை பத்தி நீ யோசிக்கிறதும் போதும், அடுத்தவங்களுக்காக நீ வாழ்ந்ததும் போதும். உனக்காக நீ வாழ ஆரம்பி. சில நபர்கள் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக பக்கத்துல உள்ளவனை தாழ்த்தி பேசி தன்னை உயர்வாக நினைக்கக்கூடியவர்கள் இருக்கும்போது நீ உன்னை நீயே மட்டம் தட்டி கொண்டு எதற்காக தாழ்ந்து போகிறாய்? உன் வாழ்க்கைக்கு தேவை பணம் தான் யோசிச்சு நீ எல்லாரையுமே அரவணைக்க தான் செய்யற. ஆனா சில உறவுகள் வாழ்க்கைக்கு பணம் மட்டும்தான் தேவை, சொந்த பந்தம் நட்பு எதுவுமே தேவையில்லைன்னு பணம் எனும் காகிதத்தை பெருசா நினைச்சு மனித மனங்களை சுலபமாக காயப்படுத்திடுறாங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்டவங்கிட்ட இருந்து நீ விலகியே இருந்துவிடு என் செல்லமே. இந்த உலகத்துல உன்னை விட பெரியவங்க யாருமே இல்லைன்னு மட்டும் நீ நினைக்காத. அதே நேரத்துல உன்னை விட தாழ்ந்தவர்களும் யாருமே இல்லைன்னு நீ நினைக்காத. எல்லாரும் எல்லாருக்கும் சமம்னு முதல்ல மனசுல நினை. வாழ்க்கை என்பது மிகவும் மிகப்பெரிய உயர்ந்த விஷயம். ஓ வாழ்க்கையிலையும் துன்பங்களும் துயரங்களும் வரும்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக எது வந்தாலும் எல்லாம் கடந்து போகும்னு யோசிக்க ஆரம்பி. எதுவுமே நிரந்தரமில்லாத இந்த உலகத்துல நீ வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட போறதும் இல்லை, வாழ்நாள் முழுவதும் நிம்மதியா சந்தோஷமா ஆடம்பரமா வாழ போறதும் இல்லை. எல்லாமே வரும், எல்லாமே போகும். இதை மட்டும் சரியா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை யதார்த்தமாக ஏற்றுக்கொள். அடுத்தவனை பத்தின விஷயங்களை எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தீனா ஓம் பலவீனம் என்னன்றதை மனிதர்கள் தெரிஞ்சு கொள்வாங்க. அதாவது அவங்க இப்படி செய்கிறாங்க, இவங்க அப்படி செய்கிறாங்கன்னு நீ பேசும்போதே நீ யாரை பார்த்து பொறாமப்படுற, யாருடைய செயலை நினச்சி வருத்தப்படுற, உன் என்ன, உன்னுடைய பலவீனம் என்னங்கிறது நீ பேசுவதை கேட்கக்கூடிய மனிதர்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் அதே இது நீ யாருக்கிட்டையும் பேசும்போது ரொம்ப அமைதியாக பொறுமையாக வார்த்தைகளை குறைச்சிக்கிட்டினா உன் பலம் பலவீனம் யாருக்கும் தெரியாது. ஆனால் உன்கிட்ட பேசக்கூடிய மனிதர்களின் பலவீனத்தை நீ தெரிஞ்சு அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லலாம் அல்லவா? ஒரு துன்பம், நீ பட்ட ஒரு கஷ்டம் உனக்கு எவ்வளவு துயரத்தை கொடுத்தது என்பது எனக்கு தெரியும். அதனால நீ யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, யாருக்கும் துன்பத்தை தந்துடக்கூடாதுன்னு யோசிச்சு யோசிச்சு வேலை செய்கிற. ஆனால் உன்னை போல நல்ல மனசும் குணமும் இங்கு யாருக்கும் இல்லாததால் தானே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறாங்க. எப்பவுமே நீ நேரத்தை வீணடிக்காம தேவையில்லாத வேலைகளை செய்யறதும், தேவையில்லாத விஷயங்களை பேசுறதும், தேவையில்லாத பொழுதுபோக்குகள்லேயே ரொம்ப நேரம் உட்காந்து கவனம் செலுத்துறதும் உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாத்திடும். அதனால தான் நேரத்தை வீணடிக்காம வாழ்க்கையை கவனமாகவும் பொறுப்பாகவும் வாழ பழகுன்னு சொல்றேன். நேரத்திற்கு மதிப்பு கொடுக்கலனா அது உன் வாழ்க்கையை மதிப்பிழக்க செஞ்சிடும்ன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு வேலை செய்யப்பாரு என் செல்லமே. ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு காசு பணம் வேணும், ஆனால் நிம்மதியாக வாழ்வதற்கு பணம் தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. நிம்மதி என்பது பணம் எவ்வளோ இருந்தாலும் அது உன் மனசுல இருந்து வரக்கூடிய விஷயம். நிம்மதியின் முன்பாக பணம் நிச்சயமாக தோத்து போகும். நீ காசு பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது, அதற்காக ஆசைப்படுறதும் முயற்சி செய்கிறதுங்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதை விட நீ என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் உன் நிம்மதி உன்னை விட்டு தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்றதுல நீ கொஞ்சம் கவனமாக இருந்துவிடு என் செல்லவே. உனக்காக வாய்ப்பு வரும் வரை, நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை நான் காட்டும் வரை உன் வேலைகளையும் பொறுமைகளையும் கடமைகளையும் சரியாக செஞ்சுக்கிட்டு. இங்கு பல பேர் கொஞ்சம் கூட முயற்சியே செய்யாம எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு புலம்புறாங்க. ஆனா அதிர்ஷ்டம் என்பது தானா வந்துடாது. அதற்கான முயற்சியும் உழைப்பையும் நீ செய்யும் போதுதான் உனக்கான வாய்ப்புகளை என்னால் உருவாக்கி தர முடியும். வாய்ப்புகளை நான் கொடுத்த பிறகு இன்னும் நீ கடின உழைப்பையும் திறமையான சிந்தனையையும் போட்டு வெற்றி பெறணுன்ற எண்ணத்தோட வேலை செய்ய ஆரம்பி. நீ எந்த நொடியிலிருந்து முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறியோ அந்த நொடியிலிருந்தே உனக்கான வெற்றியை நான் உறுதியாக கொடுத்துருவேன். நீ என்ன செஞ்சாலும் எதை செஞ்சாலும் தைரியமாக நம்பிக்கையோடு உன் திறமையின் மூலமாக செய்து காட்ட பழகு. அடுத்தவங்க மேல பழி போடுறது ரொம்ப சுலபம். ஆனா இல்லாத பழியை உன் மேல யாராவது போட்டாதானே உனக்கு தெரியும். இந்த பழியை அடுத்தவங்க சுமக்கும் போது அவர்களின் மனசு எவ்வளவு வலியும் வேதனையும் அடைஞ்சதுன்னு எப்போதும் யார் மீதும் குறை சொல்லாதே. உனக்காக நீ என்கிட்ட கேட்ட விஷயத்த
இன்னும் 1 மணி நேரத்தில் நிச்சயமா நல்லபடியா முடிச்சு தர்றேன்.